இந்த நொடிக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன். இறுதியாக எனக்கு சனியின் ஆணவத்திற்கான உனக்கு சூரியனின் ஒளி மிகவும் அச்சத்தை மூட்டும் அல்லவா? ஆனால் இனி நீ பேசுகிறீர்கள். சூரிய தேவரின் ஒளியை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அவர் என் உடலை எரித்து விடுவார். சூரியன் என்னை தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? இல்லை, ஏனென்றால் எனது உடல் ஒரு பிரம்மையாகும். உண்மையாதனில் எனக்குத்தான் உடலே இல்லையே, எனக்கு தலை மட்டும்தான் உள்ளது. அதை தாங்கள் கூறியது உண்மைதான் தேவி. எந்த நபர் குடும்ப சூழலில் சிக்கி தவிக்கிறாரோ அவரை நாம் எளிதாக எது வேண்டுமானாலும் செய்து விடலாம். சக்தியானது குறைந்துவிடும். அதனுடைய லாபத்தினை நாம் அடைய வேண்டும். அந்த சக்தியினால் நீ பாதாளத்தில் இழந்துவிட்ட அந்த சக்தியினை மீண்டும் நீ முழுமையடைந்து விடும். அந்த வானரம் புயலின் வேகத்தில் செயல்பட்டது. என்னால் அதன் முன்னால் தாக்கு பிடிக்கும். நீ என்ன பெயரை கூறினாய் காகமே? மாருதி. அதுதான் அந்த வானரத்தின் பெயராகும். ஆனால் இந்த பெயரை கேட்டதும் நீ ஏன் அது? ஒவ்வொரு பெயரிலும் ஓர் சக்தி மறைந்துள்ளது, ஓர் நாதம் மறைந்துள்ளது. அதனை உச்சரிக்கும் பொழுது மற்றும் மாருதி பந்தத்தின் துவக்கம். என்ன உணர்ந்தாய் சனி? சிறிது பக்தியை பற்றி நான் அறிவேன். ஆனால் உண்மையில் பெரிய சக்தி உடையவனாவான். நான் எனது பசிக்கின்றது. காத்திருங்கள் நண்பர்களே, நான்